அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு சாபமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை வரமாக மாறக்கூடிய அடுத்த 7 நாட்கள் அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல முக்கிய கிரகமான குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் ஏற்படுதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 1ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு பகை கிரகமான சூரியனும் உடன் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. 2இல் இருக்கும் ராகுவால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. என்றாலும் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. திடீரென குணங்கள்ல மாற்றம் ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றம் வரலாம். எதிர்மறை சிந்தனைகள் உருவாகுங்க. சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகளோடு குலதெய்வம், தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்துல வரவுக்கேற்ற செலவுகளும் காத்திருக்குதுங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின்படி 7 சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெறுகிறது. இப்போதைய தருணத்துல சனி, ராகு ஆகிய 2 கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வீண் கவலைகள் மனதை அரிக்குங்க. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவும். பண விஷயங்கள்ல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியம். திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது தாமதமாகுங்க. சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விட கொடுங்க. அது மட்டும் இல்லாம ஜாதக பொருத்தங்களை கவனமாக கணித்து பார்த்து முடிவு செய்வது நல்லது. குறிப்பா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர். அவர் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படுங்க. புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக அமையுங்க. வருமான பற்றாக்குறை அகலுங்க. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. நிகழ்கால தேவைகள் இப்படியாக பூர்த்தியாகுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்கு. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை உங்களுடைய ஜென்ம ராசியில் ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி சப்தமாதிபதி சூரியனுடன் இணைந்திருப்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் அதிகரிக்கும். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. வருமானம் பல வழிகளில் செலவாகுங்க. எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியங்க. குடும்ப சுமை அதிகரிக்கும். கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாங்க. அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகள் கேட்டு நடப்பதன் மூலம் அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள இயலுங்க. அது மட்டும் இல்லாம ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படலாங்க. கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் உங்களுடைய ராசிக்கு ஏற்படுகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு, 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இவர்களின் பரிவர்த்தனை யோகம் பூர்வமான
யோகமாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உருவாகும். பெற்றோருடைய ஆதரவு பெருகும் தருணம் மிதம் அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்குங்க. சம்பள குறைவின் காரணமாக வேலையில் இருந்து விலகியவர்களுக்கு புதிய உத்தியோகம் அமையுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்குங்க. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பணிகளில் கவனமாக இருப்பது அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த பிரச்சனைகள் தலையிடுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. ஏன்னா கிரக நிலைகளின்படி வீண் அபவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டுங்க. பிறருடைய பிரச்சனைகளில் தடையில்லாமல் ஒதுங்கி இருப்பது அவசியங்க. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கும்பராசி சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமான மற்ற நிலையில சஞ்சரிக்குதுங்க. உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க. குறிப்பா கடனுக்கு சப்ளை செய்வதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் கண்டிப்புடன் இருக்க வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா பின்பு வருத்தப்பட நேரிடும். அதே போல கும்பராசியை சேர்ந்த கைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் அளவோடு இருக்குங்க. வருமானம் தேவையான அளவிற்கு கிடைக்கும். இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கம்மிதாங்க. கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் பிரயாணங்களையும் தவிர்த்துக்கோங்க. முன்பணமின்றி கலை நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொள்வதை தவிர்த்துக்கோங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி காலம் நடைபெற்று வருவதால பிற மாணவ மாணவியருடன் பழகுவதில் கவனமாக இருங்க. பிறர் செய்யும் தவறுக்கு உங்கள் மீது பொறுப்புகள் சுமத்தப்பட சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது நண்பர்களுடன் சேர்ந்து உல்லாச பயணங்கள் செய்வதையும் தவிர்க்க வேண்டுங்க. விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் கைப்பணத்தை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. குடும்ப கவலைகள் உங்களுடைய படிப்பை பாதித்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்க. இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. கடின உழைப்பினால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் என்பது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. என்றோ பட்ட கடன்கள் இப்போது கவலை அளிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது. கவனமாக இருப்பது நல்லதுங்க. கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி தற்போது ஜென்மசனி காலம் நடைபெறுது. ஜோதிடக்கலையின் சொல்லிய விதிகளின்படி ஜென்மசனி காலத்தில் வீண் அலைச்சலும் முயற்சிகள் தடங்களும் தாமதங்கள் ஏற்படுங்க. குறிப்பாக இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு பணியில் சேர்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஒரு வழிபாடா அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது.